ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே வைக்கிற டாஸ்க் தான் காட்டுறானுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டரை கொடுத்து அவங்களுக்கான பாட்டு போடும்போது இவங்க ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற டாஸ்க் தான். இந்த டாஸ்கை பொறுத்தளவுல நம்மளோட சௌந்தர்யா த்ரிஷாவா மாறுறாங்க. அதாவது போன சீசன்ல மாயா டான்ஸ் ஆடின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே அருண் சூர்யாவோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல பத்திஜா கேரக்டர்ல இருக்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டரை கொடுத்திருக்காங்க. தீபக் அண்ணன் படைப்பா ரஜினி கெட்டப்ல மாசா இருக்கிறாரு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரியே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நேத்துக்கான எபிசோட்ல முழுக்க விஷால எல்லாருமே டார்கெட் பண்ண மாதிரி காட்டினாங்கல்ல. விஜய் டிவியோட உள்நோக்க இப்பதான் தெரியுதுங்க. அதாவது விஷால பொறுத்தளவுல ஓட்டிங்ல 6வது இடத்துல இருந்தாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா மலமலன்னு முன்னேறி டாப் 3ல உட்கார்ந்துருக்காரு. என்னங்கடா இது? இந்த அனுதாப ஓட்டுகள் அரசியல்ல மட்டும் இல்லங்க, பிக் பாஸ்லயும் செமையா வேலை செய்து விஷாலுக்கு 3வது இடம் தகுதியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படிங்கறதா என்னோட கருத்து. என்ன பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் தான். அதை யாருமே மாத்த முடியாது. அது இந்த சீசனோட தொடக்க வாரத்திலேயே முடிவு பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே 2வது இடத்துக்கு தீபக் தகுதியானவர், 3வது இடத்துக்கு ஜாக்லின் தகுதியானவங்க அப்படிங்கறது என்னோட கருத்து. ஆனா இந்த விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்படியாவது விஷால டாப் 5க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பல முயற்சிகள் பண்ணானுங்க. ஆனா விஷால் அதுக்கு ஒர்த் இல்ல. அவர் அந்த அளவு உழைப்பையும் போடல, கேமே ஆடல. சரி, இவனால எதுவும் முடியாது, நம்மளாவது ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போற போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்பியிருக்கானுங்க. எல்லாருமே விஷால போட்டு பொழந்தாங்க. அதற்கான ரிசல்ட்டா விஷாலுக்கு அனுதாப ஓட்டுகள் குவிஞ்சுகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லங்க, தகுதியான போட்டியாளர்கள் கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வேற யாரு? தீபக் 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கடைசி இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க, அதுக்கு மேல தீபக் இருக்காரு. இத பார்க்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் ஓட்டிங்ல பல மாற்றங்கள் வந்தாலும் முதல் இடத்துல எந்த ஒரு மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல. அசைக்க முடியாத இடத்துல முத்துக்குமரன் இருக்காரு. அதுக்காக தீபக்கை காப்பாத்தணும், அவர் ரன்னரா வரணும்னு நினைச்சு முத்துக்குமரன் ரசிகர்கள் அவங்களோட ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா மாமா டிவியை பொறுத்தளவுல டைட்டில் வினர் பட்டத்தை விஷாலுக்கு கொடுத்தா கூட கொடுத்துருவாங்க. அதனால நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே உங்களோட ஓட்டுகளை போடுங்க. எதுக்காகனா கடைசி வாரத்தை நெருங்கிட்டோம். ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட்ல அது பல குழப்பங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனோட டைட்டில் வின்னரா யார் வந்தா நல்லா இருக்கும், உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.